யாருக்காவது சரி என்று நினைத்து சொல்லும் வார்த்தைகள் தவறாகவே முடிகிறது. நான் அவர்கள் வருத்தத்தை போக்க வேண்டும் என்பதற்காக கூறும் வார்த்தைகள் கூட தவறாகவே முடிந்து எனக்கு அவர்கள் திரும்ப கஷ்டத்தையே தருகிறார்கள் பரம்பொருளே என்று என்னிடம் வந்து கண்ணீர் வடிக்கும் பக்தனே, உனக்கான பதிவுதான் இது. என் முன் வந்து புலம்பி தவிக்கும் உனக்கு இந்த பதிவின் வழியாக பதில் கூறவே நான் வந்துள்ளேன். இந்த பதிவை முழுமையாக கேட்டு என் அருளை பரிபூரணமாக பெறுவாய் பிள்ளையே. ஓம் நமசிவாய. சிவபக்தர்களுக்கு என் வணக்கம். இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? மனதளவில் கூட ஒரு எறும்புக்கு கூட நான் எந்த துரோகமும் செய்யவில்லையே. அப்படி இருக்கையில் நான் ஏன் இவ்வளவு ஒரு கஷ்டம் பட்டு கொண்டிருக்கிறேன் தெரியலையே. என் பரம்பொருளே, என் ஈசனே, இன்று நீ ஏங்கி அழுவது எனக்கு தெரியாமல் இல்லை என் பிள்ளையே. இது உன் கர்மா. நீ அனுபவித்தே ஆக வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளாய். இதை உன் வாழ்வில் அனுபவித்து முடித்த மறுகணம் உன் வாழ்வில் எல்லையில்லா ஆனந்தத்தை அடைவாய். கற்பனையிலும் நீ நினைக்காத வாழ்வினை ஆனந்தத்தை அடையவிருக்கிறாய். என் மூலம் நான் உனக்கு மிகப்பெரிய தென்றலை, வசந்தத்தை, பொற்காலத்தை உனக்கு தரவிருக்கிறேன். காத்திரு என் பிள்ளையே. வாழ்க்கை வசப்படும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன் கைக்கு அத்தனையும் வரும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தாலியை உடைத்தார் போர் என்ற பழமொழிக்கேற்ப அனைத்தும் கைகூடி வரும் நேரத்தில் உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. உன் வாழ்க்கையை வெறுத்து விடாதே. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று என்னிடம் நீ மீண்டும் மீண்டும் கூறாதே. நல்லது நடக்கும் காலம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. காத்திரு பிள்ளையே. புதிய விடியல் உன் வாயில் கதவை தட்டும் நேரம் அதை வரவேற்க காத்திரு. புது வசந்தத்தை வரவேற்க தயாராக இரு. இது உன் அப்பன் ஈசனின் சத்தியவாக்கு என் பிள்ளையே. ஈசன் அடியார்களே, ஈசன் கூறும் இக்கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நமசிவாய் என்று காமெண்ட் செய்யுங்கள். நாம் என்ன சொல்கிறோம் என்பதல்ல, சொல்கின்ற கருத்தை நாம் எவ்வளவு கடைபிடிக்கிறோம் என்பதே நம்மை எல்லோர் மத்தியிலும் ஒரு முன்மாதிரியாக மாற்றுகிறது. உங்களின் நம்பிக்கை ஒரு தொலைநோக்கியை போன்றது. அது தொலைவில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க உதவுகிறது. கஷ்டமான நேரங்களில் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். இன்னும் சிறந்த நாட்கள் உங்கள் வாழ்வில் வரவிருக்கின்றன. இங்கு தவறு செய்து தோற்று போனவர்கள் மிகவும் குறைவுதான். தன் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு வருகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்ளாமல் இருப்பவர்களே வாழ்க்கையில் தோற்றுவிடுகிறார்கள். செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வந்தால் அதை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். சில நேரம் வாழ்க்கை நம்மை காயப்படுத்தியும் பார்க்கும். காயப்பட்டால் கலங்கி நிற்காதே. காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. எதையும் கற்றுக்கொள்ளாமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. உங்களுக்குள் ஒரு ஒளி இருக்கிறது. ஒரு கலங்கரை விளக்கம் போல இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட உங்கள் ஒளியை பயன்படுத்துங்கள். உங்கள் கஷ்டங்களில் இருந்து நீங்கள் கற்ற பாடங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கலாம். உங்கள் அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கஷ்டமான நேரத்தில் ஒருவருக்கு பணத்தையோ பொருளையோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி அல்ல. தனது அனுபவத்தை கொடுத்து உதவுவதும் ஒரு வகை உதவிதான். ஒரு விதையை போன்றதுதான் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை. அதை கவனமாக வளர்த்தால் அது ஒரு பெரிய மரமாக வளரும். கஷ்டமான நேரங்களில் சிறியதாக இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். அது காலப்போக்கில் வலிமையானதாக, அசைக்க முடியாததாக மாறும். உண்மையான பாதுகாப்பு ஒரு கோட்டையை போன்றது. அது வெளிப்புறத்தில் இருந்து கட்டப்படுவதில்லை. அது உங்கள் உள்ளுக்குள் இருந்துதான் கட்டப்படுகிறது. மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக இயங்காதீர்கள். உங்கள் சொந்த பலத்தில் நம்பிக்கை வையுங்கள். அதுவே உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு. வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான பயணம். இந்த பயணத்தில் நமக்கு பல சவால்கள், இன்னல்கள், மகிழ்ச்சிகள், வாய்ப்புகள், தோல்விகள், வெற்றிகள் என நிறைய விஷயங்கள் வருகின்றன. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், நாம் எதற்காக முயற்சி செய்கிறோமோ அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்மை ஆளும் ஈசன் நிச்சயம் அதை நமக்கு தருவா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாளராக வேண்டுமா? உங்கள் கனவுகளை உண்மையாக மாற்ற விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள். அதை முழுமையாக பயன்படுத்துங்கள். உங்கள் மனதில் நம்பிக்கை இருக்கிறது என்றால் நீங்கள் ஏற்கனவே பாதியை வென்றுவிட்டீர்கள். நம்மை சுற்றி இருப்பவர்கள் பலரும் நம்மை ஒதுக்கிவிடலாம், நம்மை எள்ளி நகையாடலாம், உன்னால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, உங்களால் முடியும். நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயமும் முடியாது. நீங்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் அது முதலில் உங்கள் மனதில் கட்டப்பட வேண்டும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் எல்லா விஷயங்களும் முதலில் உங்கள் மனதில் கட்டமைக்கப்பட வேண்டும். எப்படி நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளலாம்? ஒவ்வொரு நாளும் சிறு சிறு முன்னேற்றங்களை பாருங்கள். தன்னம்பிக்கையை கொடுத்துக் கொள்ளும் நல்ல புத்தகங்கள் வாசிக்கவும். உங்களது லட்சியங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சூழ்நிலைகளை தவிர்க்கவும்.
பெரும்பாலான மக்கள் தோல்வியை பார்த்தால் பயப்படுகிறார்கள். ஆனால் தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படியாகும். நாம் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சிக்காமல் விட்டுவிட்டால் அதில் தோல்வி இல்லை. ஆனால் அதே சமயம் வெற்றியும் இல்லை. எந்த ஒரு மகத்தான மனிதர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தாமஸ் எடிசன் 1000 முறை தோல்வியுற்ற பிறகு மின்குமிழ் உருவாக்கினார். F.C.K. ரோலிங் ஹாரி பாட்டர் புத்தகத்தை 12 பதிப்பாளர்கள் நிராகரித்த பிறகு மட்டுமே வெற்றியடைந்தார். அப்துல் கலாம் பல தடைகள், ஏமாற்றங்கள் இருந்த போதும் இந்தியாவின் விரோதமான சூழ்நிலைகளை மாற்றிய மனிதர். தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை ஒரு பாடமாக பாருங்கள், மறுபடியும் முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் கடைசி முயற்சி என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்கவும். உலகில் எந்த ஒரு வெற்றியும் முயற்சியின்றி கிடைத்ததில்லை. சிறந்த முயற்சி, கடின உழைப்பு, தொடர்ந்து செயல்படும் மனப்போக்கு, இதுவே வெற்றியின் ரகசியம். உழைப்பின்றி எதுவும் முடியாது. நீங்கள் சிறிய இலக்குகளை அடைய வேண்டும் என்றாலும், பெரிய கனவுகளை நனவாக்க வேண்டும் என்றாலும் உழைப்பே அடிப்படை. உங்கள் இலக்குகளை தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். தினமும் ஒரு சிறிய முயற்சி செய்யுங்கள். சோம்பலாக இருப்பதை தவிர்க்கவும். உங்களின் காலத்தையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்துங்கள். நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் வாழ்க்கை முன்னேறாது. நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய அனுபவங்களை தேட வேண்டும். உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தினமும் புத்தகங்கள் வாசிக்கவும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றியுள்ள நல்லவர்களுடன் உறவுகளை உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய புதிய விஷயத்தை முயற்சிக்கவும். வெற்றி என்பதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பணக்காரராக இருப்பதா அல்லது நீங்கள் நல்ல மனிதராக இருப்பதா? உண்மையான வெற்றி என்பது உங்கள் நேர்மை மற்றும் நல்ல மனிதத்தனத்தில் இருக்கிறது. நேர்மையாக இருப்பது என்பதற்கு எப்போதும் உண்மை பேசுங்கள். தவறான வழிகளில் செல்வத்தை தேடாதீர்கள். உங்கள் செய்கைகள் நல்லதா கெட்டதா என்று எண்ணுங்கள். வாழ்க்கை என்பது ஒரே முறை கிடைக்கிறது. அதை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். மனதில் உள்ள சந்தோஷத்தை இழந்துவிட்டால் வெற்றி என்றாலும் அது அர்த்தமற்றதாகிவிடும். சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி அடையுங்கள். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுங்கள். நல்ல நண்பர்களுடன் உறவுகளை பேணுங்கள். மனதளவில் அமைதியாக இருக்க யோகா மற்றும் தியானம் செய்யுங்கள். நண்பர்களே, வெற்றிக்கான சூத்திரம் எளிமையானது. நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். தோல்வியால் பயப்படாமல் தொடர்ந்து முன்னேறுங்கள். முயற்சி செய்யுங்கள், உழையுங்கள். தன் நிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நேர்மையாக இருங்கள். இவை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்கள் வெற்றி நிச்சயம். உங்கள் கனவுகளை சாதிக்க உங்களுக்குள் இருக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். நம்பிக்கையுடன் உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஈசன் துணை இருப்பா. ஈசன் அடியார்களே, என் வாழ்வில் ஒரு முறையாவது நான் இந்த சிவன் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்று ஏதாவது கோவில் உங்கள் மனதில் இருந்தால் அதை இப்பதிவில் பதிவிடுங்கள். உங்களை மிக விரைவில் அந்த கோவிலுக்கு நான் அழைத்துச் செல்வேன். நம்பிக்கை இருந்தால் கோவிலின் பெயரை இங்கு பதிவிடுங்கள். என் பிரிய பக்தர்களே, சிவபக்தர்களே, தாங்கள் கடைசியாக சென்று வந்த சிவத்தலத்தை இங்கு பதிவிடுங்கள். இந்த தருணத்திலும் உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசமே. உன் மனசாட்சி சொல்வதை கேள். அதுவே உனக்கு சரியான பாதையை காட்டும். வாழ்க்கையில் பெரும்பாலான குழப்பமான சமயங்களில் நம்முடைய உள்மனம்தான் சரியான வழிகாட்டியாக இருக்கும். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி. தோல்விகளை ஒருபோதும் இறுதி என்று நினைக்காமல் புதிய வாய்ப்பாக கருதுவதே முக்கியம். நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். சிறிய செயல்களின் கூட்டு விளைவு நிச்சயம் மகத்தானதாக மாற்றம் பெறும். உன்னை சுற்றியுள்ள உலகத்தை நேர்மறையாக பார். அப்போதுதான் அதில் உள்ள அழகை நீ உணரத் தொடங்குவாய். வாழ்க்கையின் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தினால் தீயவை தானாகவே விலகிவிடும். உன் மீது நம்பிக்கை வை. நீ நினைப்பதை விடவும் நீ மிகவும் வலிமையானவன். நம்முடைய உள்ளார்ந்த வலிமையை நாம் தான் உணர வேண்டும். கவலைப்படுவதை விட்டுவிட்டு செயல்பட தொடங்கு. உன் பிரச்சனைகள் தானாகவே குறைய தொடங்கும். செயலூக்கத்துடன் இருப்பதுதான் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்க்க சிறந்த வழி. உன் லட்சியங்களை உயரமாக வை. நீ கீழே விழுந்தாலும் நட்சத்திரங்களுக்கு இடையே விழுவாய். காண்கின்ற கனவுகள் பெரியதாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அதுதான் நம்மை நாமே நினைத்து கூட பார்க்காத உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளாதே. உனக்கான நேரம் வரும்போது நீயும் வெல்வாய். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரத்தில் அவரவருக்கான உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைத்தே தீரும். உன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள். அதுவே உன்னை மேலும் புத்திசாலியாக்கும்.
தவறுகளை ஒருபோதும் வீணாக்காமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே வளர்ச்சிக்கு உதவும். வாழ்க்கை ஒரு உன்னதமான பரிசு. ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழுங்கள். ஒவ்வொரு நாளின் மதிப்பையும் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். உன் எண்ணங்களே உன் உலகம். நல்ல எண்ணங்களை விதைத்து உனக்கான நல்ல உலகை உருவாக்கு. நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி கொண்டது. முயற்சி திருவினையாக்கும். தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி உன்னை வந்தடையும். வெற்றிக்கு தளராத மனமும் விடா முயற்சியுமே முக்கியம். நீ நேசிக்கும் வேலையை விருப்பத்தோடு செய். ஒரு நாள் கூட நீ வேலை செய்ததாக உணரவே மாட்டாய். பிடித்தமான வேலையை செய்யும் போதுதான் ஆனந்தத்தையும் திருப்தியையும் உணர முடியும். உன் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து. அவை போதும் திரும்பி வராது. நாம் பேசும் சொற்கள் வலிமை வாய்ந்தது என்பதையும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் வலிமையானது என்பதையும் உணருங்கள். உன் தோல்விகளை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொருவரின் பயணமும் வேறுபட்டது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் தனித்துவமானது என்பதை உணர்ந்து ஒப்பீடுகளை தவிர்ப்பதே நல்லது. உன் பலவீனங்களை அறிந்து கொள். அவற்றை உன் பலமாக மாற்ற முயற்சி செய். நம்முடைய குறைபாடுகளை உணர்ந்து அவற்றை சரி செய்து முன்னேறுவதே வெற்றிக்கான விரைவான வழி. உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகன் நீங்கள்தான். உங்கள் கதையை நீங்களே எழுதுங்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய விருப்பப்படி அதை வடிவமைக்க முடியும் என்பதை உறுதியாக நம்புங்கள். வாழ்வில் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று எதுவும் இல்லை. மாற்றம் ஒன்றே இங்கு மாறாதது. நீங்கள் மாற்ற நினைப்பது அனைத்தும் நிச்சயம் மாறும். மறக்க முடியாத கவலைகள் என்று எதுவும் இல்லை. காலப்போக்கில் அனைத்து கவலைகளும் மறையும். உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிறையும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை. உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். எல்லாவற்றிற்கும் நேரம் வர வேண்டும். உங்களுக்கான அந்த நேரமும் வரும். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருங்கள். காலம் அனைத்தையும் சரி செய்யும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பெறுவீர்கள். நீங்கள் தேடியது உங்களை தேடி வரும். உங்கள் உள்ளமும் இல்லமும் ஒரு நாள் இன்பத்தால் நிரம்பி இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். பாவம் செய்பவர்கள் தான் தன் பாவத்தை போக்க கடவுளை தேடி போக வேண்டும். புண்ணியம் செய்து பாருங்கள். அந்த கடவுளே உங்களை தேடி வருவார். உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை. கவலை யார் கொடுத்தால் என்ன மகிழ்ச்சி? உன்னிடம்தான் உள்ளது. உங்களுக்கானது உங்களுக்கு மட்டும்தான். சந்தேகம் வேண்டாம். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. நிமிடத்திற்கு நிமிடம் மனம் மாறும் மனிதர்களை நம்புவதை விட எப்பொழுதும் நிலையாயிருக்கும் இறைவனை நம்புவது நல்லது. விதி மட்டும்தான் தருணத்திற்காக காத்திருக்கும். நாளை அது எவ்வாறு மாறும் என்பதை எவராலும் யூகிக்க முடியாது. மனதை அடக்க நினைத்தால் அலையும். அதை அறிய நினைத்தால் அடங்கும். தவறு செய்வதும் மனம்தான். இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான். பெத்தவங்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊரு முழுக்க சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிட்டாது. எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கின்றது. ஆசைகளுக்கு தான் எதிர்காலம் தேவைப்படும். ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலம் போதும். காலங்கள் மாறுவதில்லை. மாறுவது மனித மனமே. புண்ணியங்கள் அழிவதும் இல்லை. பாவங்கள் கழிவதும் இல்லை. நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும். எதுவாயினும் அமைதியாக காத்திரு. அதற்கு உண்டான பலன் உன்னை தேடி வரும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். சாட்சிகள் இல்லை என்று ஆட்டம் போடாதே. 2 சாட்சிகள் என்றும் உண்டு. ஒன்று மனசாட்சி, மற்றொன்று இறைசாட்சி. மரண வாசலில் பேசும் மனசாட்சி, தலைமுறைக்கும் பேசும் இறைசாட்சி. அளவுக்கு மீறிய அன்புக்கும் அளவுக்கு மீறிய ஆசைக்கும் அடிமையாகி விடாதீர்கள். மீறினால் உங்களுக்கு மிஞ்சுவது அசிங்கங்களும் அவமானங்களும் மட்டும்தான். பொறுத்ததும் பொறுத்தாய். இன்னும் சில நாட்கள் பொறு. உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ நினைப்பது எல்லாம் ஒரு நாளில் நடந்து விடாது. சிறுகாலமாகலாம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். என் மீது நம்பிக்கை கொள். உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. தோல்வியை கண்டு தளராதே. ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். எல்லாம் மாறும். இன்று இருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே. ஒரு நாள் எல்லாம் மாறும். உனக்கு பிடித்தவாறே. அதுவரை பொறுமையாக இரு. போராடி வெல். வாழ்வில் சோதனைகள் பல வந்து கொண்டுதான் இருக்கும். அவை அனைத்தும் கடந்து போராடி வெல்வதுதான் வாழ்க்கை. கிடைப்பதற்கு தாமதமாகலாம், ஆனால் உனக்கானது என்றால் உன்னை விட்டு எங்கும் போகாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் வரை முன்னேறி செல். இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நிற்காதே. நாளை அடையப் போவதை நினைத்து முன்னேறி செல். நீ செய்யும் நன்மைக்கும் பலன் உண்டு. இங்கு நீ செய்யும் தீமைக்கும் எதிர்வினைகள் உண்டு.
எது செய்தினும் பொறுத்து சிந்தித்து செய், பொறுமையாக இரு. இன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அனைத்தும் மாறும். நீ நினைத்தவாறே கவலைப்படாதே, தொடர்ந்து முயற்சி செய். எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். உனக்கான நாள் வரும் என்று எல்லாம் மாறும். அதுவரை பொறுமையாக இரு. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்க உன்னை எதுவும் நெருங்காது. விட்டுவிடாதீர்கள். ஆரம்பம் எப்பொழுதும் கடினமாகத்தான் இருக்கும். அதன் முடிவு உனக்கு வெற்றியை கொடுக்கும். முயற்சியை விடாதீர்கள். நம்மால் நேற்று சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையே உருவாக்க முடியும். முடிந்தது முடிந்ததுதான். நாளை பற்றி சிந்தனை கொள். மனசை தளர விடாதீர்கள். இன்று நீ ஏறும் ஒவ்வொரு படிக்கட்டும் கடினமாக இருக்கலாம், ஆனால் நாளை அது வெற்றி படிக்கட்டாக இருக்கும். தொடர்ந்து செல். நான் இருக்கின்றேன். உலக கூத்தையே பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயம் வழிமாற்றப்படுவீர்கள். தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள். பக்தா, உன்னை சுற்றியுள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உன்னை உயர்த்தும். அப்பனே, சிவபெருமானே, எப்பொழுதும் என்னை காப்பாத்து, என்னை வழிநடத்து, என்னை சரிபடுத்து. உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும். நான் இருக்கிறேன். நிழலாக கலங்காதே. என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகின்றது. என் எதிரே இருக்கும் நமசிவாயத்தை துதிக்கும் போது மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன். இங்கு எல்லாம் மாயை என்று புரியாத வரைக்கும் தான் உலக வாழ்க்கை இனிக்கும், நல்லதே நடக்கும். ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். தூங்கும் முன்பு இன்று நம்மால் எத்தனை உயிர்கள் பயனடைந்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். பின்பு மனம் வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும். உன் வாழ்க்கையில் பாதை முடிந்துவிட்டது என்று எப்பொழுது எண்ண ஆரம்பிக்கிறாயோ அச்சமயம் என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது. சிறிது காலம் பொறுத்துக்கொள். நல்லது நடக்க சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும். நீங்கள் எனக்கு தானம் செய்வதை விட ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள். நான் உங்களை தேடி வருவேன். என்னுடைய அதிகபட்ச ஆசை உன்னை கோவிலுக்கு வருவது மட்டுமே. வாழ்க்கையில் இன்பமும் ஒரு அனுபவம் தான், துன்பமும் ஒரு அனுபவம் தான். ஆகவே எதுவாகிலும் ஏற்றுக்கொள்ள பழகு. நீ தேர்ந்தெடுத்த இந்த புதிய பாதை கண்டிப்பாக உனக்கு இது நல்லதாகவே நடக்கும். நீ செய்த புண்ணியம் உன்னை தக்க நேரத்தில் காக்கும். இது சத்தியம். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் துணிந்து எதிர்கொள். ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன்னுடைய அப்பன். ஆகவே கவலை கொள்ளாதே. நீ தனியாய் இல்லை. என்றும் உனக்கு ஒரு தந்தை நண்பனாக உன்னோடு நான் இருப்பேன். நீ இந்த பிரபஞ்சத்தை நம்புவதை விட அப்பன் சிவபெருமானை நம்புங்கள். அவர் மட்டுமே இங்கு உண்மையானவராக இருக்கிறார். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆகையினால் தவறான முடிவுகளை எடுக்க நினைக்காதே. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும். என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய். இனி வரும் காலம் இமாலய வெற்றி அடையும் காலமாக அமையும். நீங்கள் இழந்ததை விட்டு விடுங்கள். என்னுடைய திருவருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள். என் உயிராக நீ இருக்க உறவாக யாரை தேடுவேன்? என் ஈசனே, கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். ஆகையினால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நான் இருக்கிறேன். நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே. அனைத்தும் நன்றாகவே நடக்கும். உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான். அதில் சந்தேகம் ஏதும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சமயத்தில் பாதை தெரியாமல் தவிக்கும் போது நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவேன். கவலைப்படாதே. தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில். ஏனெனில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும். அவன்தானே அனைத்தையும் நடத்துகின்றான். நடத்தட்டும். அனைத்தும் நன்றாகவே அமையும். நீ எந்த அளவிற்கு என் மீது மரியாதையோடும் அன்போடும் இருக்கிறாயோ அதுபோலவே உன்னுடைய குடும்பத்தை மீதும் அன்பாகவும் மரியாதையாகவும் இரு. இதுவே ஒரு நல்ல பக்தனுக்கு உரித்தான வழி. என் கையில் அனைத்தையும் விட்டுச் செல்பவர்கள் கடைசியில் எல்லாவற்றிலும் என்னை காண்பார்கள். வாழ்க்கையில் சில சமயம் முக்கியமான முடிவை எடுக்க மனம் தடுமாறும். அந்த சமயம் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறு. உனக்கான ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது உன்னுடைய பாதத்திலிருந்து. என்னுடைய வாழ்க்கை கடைசியில் உன் பாதத்திலே முடிய வேண்டும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. அப்பனே, எதற்கும் கலங்காதே. உனக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன். துள்ளித் திரியும் காளையை சிறிது நேரம் அடக்குவதே வீரம் என்றால் பேய் போல் திரியும் மனதை பல மணி நேரம் அடக்குபவர்கள் மாவீரர்கள் தானே. உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது.
நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று சிவன் சிந்தனை மட்டுமே பிறப்பின் ரகசியத்தை அறிய உதவும். எல்லாவற்றையும் வெறுத்து உன்னிடம் வருகிறேன் என்றால் அனைத்தையும் சரி பண்ணிடுவீங்க என்கிற நம்பிக்கைதான் இறைவா. மனம் உருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. அருணையின் பெருமகனே, எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாய் ஈஸ்வரனே. எதையெல்லாம் நீ இழந்தாலோ அதைவிட சிறப்பானது உன்னை வந்து அடையும். முற்பிறவி கர்ம வினை கழிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும். நான் உன் அருகே இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது. யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே. உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை பிடித்திருக்கும். உன்னால் முடியும் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும். கண்டிப்பாக நீ நினைத்தது நடந்தே தீரும். இன்று முதல் தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கிவிட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. நீ எந்த நிலைமையில் உனக்காக என்றுமே நான் உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ எனக்கு பூஜை செய். உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி மாற்றுவேன். எதிர்காலத்தை பற்றி எண்ணிக்கொண்டு உனது வாழ்வை தொலைக்காதே. இந்த நொடியே உண்மையானது. இதனை மகிழ்வுடன் வாழு. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன். எவராலும் கற்றுத்தராத பாடத்தை நீ பட்ட வலி உனக்கு புரிய வைக்கும். துணிந்து முன்னேறு. நீ விதைப்பதே உனது எதிர்காலமாக உருவாகும். உனது எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வருங்காலம் இனியதாக மாறும். நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய். உன் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுகிறாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன். எதற்கும் நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகிறேன். உன் இலட்சியம் நிச்சயம் நிறைவேறும். இப்போது மன நிம்மதியுடன் உறக்கம் கொள். நான் உனக்குள்ளே இருக்கிறேன். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரம் அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு. எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். எதனை கண்டும் பயம் கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் உள்ளேன். துணிவுடன் போராடு. நீ வெல்வது நிச்சயம். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது. இனி நன்கு வாழப்போகிறாய். உங்களுக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடிவிட்டது. பயம் கொள்ளாதே. நினைவில் கொள், என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உனக்கு மனவலிகள் அதிகம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல். உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம். யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு? வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயணத்துணையாக வருவது நானே. கலங்காதே. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. நல்லதே நடக்கும். உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்வு மிகச்சிறந்த உயரத்தை அடைவாய். நம்பிக்கையுடன் இரு. துணிவை இழக்காதே. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே இருக்கிறேன். உனக்கும் நேரம் என்பது நிச்சயம். ஒரு நாள் வரும். எதற்கும் கலங்காதே. அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு. தைரியத்தை இழக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு. ஏனெனில் அடக்கம் உடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தம் உண்டு. நீ விரும்பும் மாற்றங்களை உன்னிலிருந்தே தொடங்கு. நினைக்காவிட்டாலும் வணங்காவிட்டாலும் நம்பாவிட்டாலும் உன்னை கைவிடாத சொந்தம் ஈசனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்த என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த முதல் சந்தோஷம் உன் அன்பு மட்டுமே. என் அப்பனே, நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். வருத்தம் கொள்ளாதே. உனது பிரச்சனை ஒரு நாள் தீரும். அதுவரை உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உன் வருகைக்காக காத்திருக்கும். கவலைப்படாதே. இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு.
உனக்கு நல்லதே நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும், ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடைகிறது. இதுதான் வாழ்க்கை. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது நடந்தே தீரும். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய். மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும். நான் இருக்கிறேன், பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை, எனவே கவலை வேண்டாம். உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. பல பொய்களுக்கு நடுவே ஒரு மெய் ஒளிந்திருக்கும். பல பொய்களை சந்தித்ததனால் மெய்யும் பொய்யாகவே தெரியும். காத்திருந்தால் மட்டுமே மெய்யை கண்டுகொள்ள முடியும். இறைவனின் அன்பு நாம் கணிக்க முடியாத அளவுக்கு மறைமுகமானது. இருந்த இடத்திலிருந்தே தொலைந்து விடுவதெல்லாம் எம்பெருமானை நினைத்தால் மட்டுமே முடியும். தொலைந்ததையே நினைத்து நீங்களும் தொலைந்து விடாதீர்கள். அனைத்தையும் காலம் பொறுமையாக விளக்கும். இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான். அவன் போக்கில் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். அவன் நிச்சயம் நன்கு பக்குவப்படுத்துவான். இப்போ இப்படி நடந்து விட்டதே என்று நாம் புலம்பாமல் எதிர்காலத்தில் அந்த ஒரு விஷயம் இன்னும் வழி தரக்கூடியதாக கூட இருக்கலாம். இறைவனின் கணக்கு நிச்சயம் நேர்த்தியாக இருக்கும். தேவையில்லாத புலம்பல் நேரம் விரையும். நாம் கேட்டது வேண்டுமானாலும் இறைவன் தராமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு எது பொருந்துமோ அதை நிச்சயம் தருவார். சில விஷயங்கள் நடப்பதற்கு நிச்சயம் காத்திருக்கத்தான் வேண்டும். சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். நடந்தால் நம்புவேன் என்பதை கடந்து நடக்கும் வரை நம்புவேன் என்று தீர்க்கமாக இருக்க வேண்டும். அத்தனை அழகான தருணங்களும் எதிர்பாராத நேரத்தில் தான் நிகழும். எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். உன்னை அனைவரும் குறை மட்டுமே கூறுவார்கள், ஆனால் உனக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே நம்பிக்கை கொடுப்பது இறைவன் மட்டுமே என்று உணர்ந்திரு. சிவபெருமானை நம்பி வாழும் உன்னாலேயே ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்றால் வேறு யாரால் செய்ய முடியும் என்று எண்ணிப்பார். உன் நம்பிக்கை அடுத்த கட்டம் செல்லும் சடப்பொருளாக நான் இங்கு மதிமயங்கி கிடக்க சிவசங்கரன் அருள் தீண்டி என்று நான் விழிக்க சில ஆசைகள் அறிவையே மயங்கச் செய்யும். யோசித்து பாருங்கள். பல நினைவுகள் ஞாபகத்துக்கு வரும். இங்கு நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுமே மறைமுக பாடம்தான். எப்பொழுது வேண்டுமானாலும் மனதையே மாற்றக்கூடிய ஆற்றல் சில வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் உண்டு. எப்பொழுது யாருக்கு பொறித்தட்டும் என்று தெரியாத அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கவனியுங்கள். கஷ்டத்தில் இருக்கீங்களா? மனதின் மேல் அடுக்குகளில் இருக்கும் எண்ண பதிவுகளை வைத்து நம் வாழ்க்கையே இப்படித்தான் என்று நினைக்காதீர்கள். சில நிகழ்வுகளால் நிச்சயமான மாற்றம் ஏற்படும். வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க நேரிடும். அதுவரை காத்திருங்கள். அவன் கொடுத்த பொருளை திரும்ப பெற நிச்சயம் தேடி வருவான். அதற்குள் நாமே இங்கு நமக்கு ஒன்றும் சொந்தமில்லை, அனைத்தும் ஒரு விதமான கண்காட்சியே என்று உணர்வது தெளிவு எப்படி சந்தோஷம் வருகிறது. மனம் அனைத்தையும் மறந்து ஒன்றில் குவிந்தால் அது சந்தோஷம். மனதிற்கு பிடித்த பொருளோ அல்லது ஒரு நபரோ கிடைத்துவிட்டால் அந்த தருணம் சந்தோஷமாக இருக்கும். அந்த தருணத்தில் மனம் இந்த புற உலகையும் மற்ற நிகழ்வுகள் இப்படி அனைத்தையும் மறந்து அந்த ஒரு பொருள் மேலேயோ அல்லது அந்த நபர் மேலேயோ முழுமையாக விடும். அப்பொழுது மட்டுமே சந்தோஷம் உணரப்படுகிறது. ஆனால் மனம் தன் வசப்பட்டவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம்தான். அவன் அருள் செய்தால் வாழலாம். அப்படி வாழ்கின்றோம் என்றால் அவன் அருள் செய்கிறான் என்று எண்ணிக்கொள்ளலாம். விதைத்த விதை எப்படி விருட்சமாகின்றதோ அதுபோல சிவத்தை நினைப்பவர் சிவகதி அடைவர். முடிவென்றால் முழுமை வேண்டும். தொடக்கம் என்றால் நம்பிக்கை வேண்டும். உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன். கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு. மனம் தளர வேண்டாம். எந்த பக்கம் போவது என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால் ஞானம் என்பது தானாக பிறக்கும். புலன் உணர்வுகளில் இருந்து விடுபடு. காலம் உள்ள போதே மனதில் தர்மத்தை நிலைநாட்டவில்லை என்றால் ஆணவம், வன்மம், மாயை இவை மூன்றால் உடல் அழிந்துவிடும். நிம்மதி என்பது உன்னிலிருந்து உற்றெடுப்பது. வெளியில் வெறும் பின்பகல் மட்டுமே உள்ளது. காலம் உள்ள போதே எதை விதைக்க வேண்டுமோ அதை விதைக்காவிட்டால் காலம் வரும்போது எதை நீ அறுவடை செய்வாய்? மோகத்தால் அனைத்து தீமைகளும் வந்து சேரும். மோகத்தை கடந்து ஞானத்தை அடைந்தால் அனைத்து இன்பமும் வந்து சேரும். நான் எண்ணியதை எண்ணியவாறு எனக்கு தரும். கற்பகமே என் மீது கொண்ட மோகத்தால் என்னை கட்டிவிட முடியுமா? நான் அன்றும் இன்றும் என்றும் அன்பிற்கே அடிமையானவன். ஒரு வெறுப்பு உணர்வு
அல்லது பழிவாங்கும் உணர்வு இருக்கும் வரை மனதில் நிம்மதி என்பது தோன்றாது. எதற்கும் கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன் குழந்தையே. என் பிள்ளையே, உன் மனதை வாட்டிய நினைவுகள் அனைத்தும் மறையும். பசுமையான நினைவுகள் உருவாகும். நீ நினைத்து மகிழும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். உன்னுடைய அடுத்த பயணத்திற்கு தயாராக இரு. மீண்டும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். உன் மனதை தயார்படுத்து. பசுமையான நினைவுகளை என் அருளோடு பெறுவாய். நீ என்னை உணர்வாய். வருவாய் பெருகும் போது உன்னால் முடிந்த தானம் செய்திடு. குளம்போல் தேங்கி விடாதே, நதி போல் ஓடிக்கொண்டிரு. உன் அடுத்த பயணத்தில் அதிசயங்கள் உனக்கும் நடப்பதை காண்பாய். என் நிலை என்று மாறும் என்ற உன் இயக்கம் நான் அறிவேன். நான் உன்னை மறக்கவில்லை. உன்னை தினமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் மனிதர்களிடம் கிடைக்காத அன்பை தேடி என்னை தினமும் திட்டிக் கொண்டிருக்கிறாய். அப்பா என்று அழைத்தால் போதும், ஓடோடி வருவேன். என் பிள்ளையே, என்னதான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது. நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகு மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய். உன் ஆழ்மனதில் சேரும் கவலைகள் தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகின்றன. உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன. தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள். அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே. தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை. எப்பொழுதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவு எடுத்து வாடுவது ஏனோ? இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் ஒன்று உண்டு. உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும்? நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப் போகிறேன். இன்னும் பொறுமையுடன் அனைத்தும் வரிசையாக நீ நினைத்தது நடக்கும். காத்திரு. பக்தி என்பது கடவுள் பற்றி அல்ல. உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் அழகாக ஆகும் அளவிற்கு உங்கள் உணர்வுகளை இனிப்பாக மாற்றுவதுதான் பக்தி. நீ தவறு செய்தால் அடிப்பதும் நானே. உன்னை கெடுப்பதை அழிப்பதும் நானே. உனக்கு ஒண்ணுனா முதல் ஆளாக துடிப்பதும் நானே. நீ கவலை இல்லாமல் இரு. உனக்கு தாயுமாய் தந்தையுமாய் இருப்பேன். உன்னை கண்ணாய் காப்பேன். என் மனம் குழப்பமாக உள்ளது. நான் விரும்புவது நடக்குமா? என் எண்ணம் நிறைவேறுமா என்று என் முன் வந்து கண்ணீர் வடித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நீ விடும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் என் மனதில் மிக பெரும் வேதனை அளித்துக் கொண்டிருக்கிறது. உனக்கு ஏன் அது புரிய மறுக்கிறது என் பிள்ளையே? உன் எண்ணம் நிச்சயம் ஈடேறும். காலம் கனியும், காத்திரு. இப்பொழுது உன் மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறினால் நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பாய். ஆனால் அந்த ஆனந்தம் உன் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகவே நான் அந்த விஷயத்தை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறேன். இது புரியாமல் இப்பொழுதே நடக்க வேண்டும், இன்றே நடக்க வேண்டும் என்றும் ஏன் நான் பேசுவது உன் காதில் விழவில்லையா என் அப்பனே? என்றும் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறது, எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல். நான் விரும்பும் விஷயங்கள் எதுவும் நடக்காதா என்று சதா காலமும் கேட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்காதே. இப்பொழுதே நடக்க வேண்டும் என்றிருந்தால் அதை நான் நடத்தாமலா இருப்பேன்? நீ விரும்பும் காரியம் என்று நடந்தால் அது உனக்கு சுகமாகாது என்று எண்ணியே நான் காலம் கடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் எப்பொழுது நடந்தால் சுபம் என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். அதை நீ நம்புகிறாய் அல்லவா? அதனால் என் மேல் முழு பாரத்தையும் கொடுத்துவிட்டு இந்த விஷயத்தை சிவபெருமானே நான் உன்னிடம் கொடுத்து விட்டேன். இது எப்பொழுது என் வாழ்வில் நடந்தால் சுகம் பெறுமோ அன்று என் வாழ்வில் நடத்தி கொடும் ஐயா என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டு உன் அடுத்த வேலையை பார்க்க துவங்கு. நான் பார்த்துக் கொள்வேன். ஒரு தந்தைக்கு தெரியாதா பிள்ளைக்கு என்ன நேரத்தில் என்ன செய்து தர வேண்டும் என்று? உன் கவலையை விடு. நாளை பிறக்கும் நாள் உனக்கான நாள். நாளைய விடியல் உனக்கானது. எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. உன் அப்பன் ஈசன் இருக்க எதற்கு வருந்தி அழுகிறாய்? நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை. யாரையும் கெடுக்க வேண்டும் என்றும் உன் மனதார நினைத்தது கூட இல்லையே. அப்படி இருக்க எந்த துன்பம் உன்னிடம் சேரும்? மேலும் நான் எத்தீங்கும் உன்னிடம் சேர விடுவேனா? ஏன் கவலை கொள்கிறாய்? நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த கவலையாக இருந்தாலும் எந்த துன்பமாக இருந்தாலும் என்னப்பன் ஈசனே நீயே துணை. நீ பார்த்துக்கொள். நீ இருக்கையில் எனக்கென்ன கவலை என்று என் மீது முழு நம்பிக்கையும் வைத்து ஓம் நம சிவாயா என்று உன் மனதார என் நாமத்தை கூறி அடுத்த வேலையை பார்க்க துவங்கு. நான் பார்த்துக் கொள்வேன் என் பிள்ளையே.